மாவட்டம் உதகை அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீரு தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் அனிஷ். முழுமையான விவரம். கௌதமி வணக்கம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீலகிரி மாவட்டம் உதகை அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு தேசிய கொடியேற்றி காவல்துறை அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார். அனைத்து மகளிர் காவல் நிலையம் தொடர்ந்து சுதந்திர தினத்தை கொண்டாடும் வகையில் மூவர்ண பலூன்களை மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் NS நிஷா ஆகியோர் பறக்கவிட்டனர். மேலும் சமாதானத்தை குறிக்கும் வகையில் சமாதான புறாவையும் பறக்கவிட்டனர். இந்நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட அவர் காவல்துறை அணிவகுப்பு மரியாதையையும் பார்வையிட்டார். மேலும் நீலகிரி மாவட்டத்தில் மழைக்காலங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளை போர்க்கால அடிப்படையில் வெள்ள பேரிடர் மீட்பு பணிகளை மேற்கொண்ட வருவாய், காவல்துறை, மின்சாரம், வேளாண் துறை சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. மேலும் தொடர்ந்து அரசு மற்றும் தனியார் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருகிறது. அடுத்ததாக மதுரையில் மாவட்ட ஆயுதப்படை மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து சுதந்திர போராட்ட வீரர்களின் வாரிசுகளுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்கிறார். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். முழுமையான விவரம். இந்திய திருநாட்டின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழகம் மட்டுமின்றி இந்தியாவே கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரக்கூடிய வேளையிலே மதுரையிலே ரிசர்வ் லைன் பகுதியில் இருக்கக்கூடிய ஆயுதப்படை மைதானத்தில் இந்திய திருநாட்டில் மூவர்ண தேசிய கொடியை மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரவீன்குமார் ஏற்றி வைத்த நிலையிலே கிட்டத்தட்ட 42 நபர்களுக்கு ரூபாய் 42.21 லட்சம் திட்ட மதிப்பீட்டிலே கிட்டத்தட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கியதோடு மட்டுமல்ல, சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகிகள் மற்றும் பல்வேறு துறைகளிலே சாதனை புரிந்தவர்களுக்கு நினைவு பரிசு மற்றும் சான்றிதழ்களை மாவட்ட ஆட்சியர் வழங்கிய நிலையில் கலை நிகழ்ச்சிகளை மாணவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். அடுத்ததாக கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நடைபெறும் சுதந்திர தின விழா நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் தேசிய கொடியை ஏற்றி வைத்து வருகிறார். இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் பிரதீப். முழுமையான விவரம். வணக்கம் கௌதமி. நாடு முழுவதும் இன்று 79 சுதந்திர தினம் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தொடர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி விளையாட்டு மைதானத்தில் இன்று 79வது சுதந்திர தின விழா மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது. காலை 9:05 மணிக்கு சரியாக மாவட்ட ஆட்சியர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். பின்னர் கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை அவர் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த காவலர் அணிவகுப்பை மாவட்ட ஆட்சியர் மரியாதை ஏற்றுக்கொண்டார். பின்னர் பகுதியில் சமாதான புறாக்களையும் மூவர்ண வனம் கொண்ட பலூன்களையும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்கள் பலூன்களை பறக்கவிட்டு மரியாதை ஏற்றி வைத்தனர். பின்னர் விவரங்களுக்கு நன்றி.